ஹலோ கைஸ், வெல்கம் டு சிபிலாஸ் பஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன மேப்பு எந்த பஸ் எடுத்து வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொம்பன் பஸ்ஸு. அப்புறம் மேப் வந்து பழனி மலை மேப் மோடு தான், பழைய முருகன் கோயில் மேப் மோடு. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்கோம். பாருங்கள், பழனி பஸ் ஸ்டாண்டு எடுத்து நின்றுட்டுருக்கோம். நம்ம வந்து ரோடு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும். இந்த பழனி முருகன் மேப் மோடு வந்து கொஞ்சம் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்து அப்புறமேட்டு கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு பாலம் வரும். அந்த பாலத்தை தாண்டினீங்கன்னா ஒரு ஸ்பீடு பிரேக்கர் வரும். ஸ்பீடு பிரேக்கர் தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு மவுண்டெயின் வரும் கைஸ். அப்படியே மவுண்டெயினை சுற்றி போய் மவுண்டெயின் மேலே டெம்பிள் இருக்கும், அதை ரீச் பண்ணுவோம். இதுதான் கைஸ் பழனி பஸ் ஸ்டாண்டு. பாருங்க, நான் எத்தனை பஸ் நிற்கிது, நம்ம பஸ்ஸு பாருங்கள் அந்த இடத்துல நிற்கிது. 4வது ட்ரக்கில் நிற்கிது கொம்பன் பஸ்ஸு. நம்ம போயிட்டு கொம்பன் பஸ்ஸை எடுப்போம். தாண்ட வர மாட்டாங்க, வாட தாண்டடி. இந்த பழனி டெம்பிள் வந்து செமையாக பண்ணியிருக்காங்க, நல்லா பெருசாக இருக்குது. எப்படின்னா நான் கொம்பன் பஸ்ஸை உள்ளே போயிடுவோம். கொம்பன் பஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொம்பன் பஸ்ஸு செமையாக இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. பஸ்ஸு வந்து டூரிஸ்ட் பஸ்ஸு கேரளா. இந்த பஸ் மோட் லிங்க்கு, டெலிவரி லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குங்க, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த பழனி முருகன் கோயில் டெம்பிள் மேப் மோடு வந்து தினேஷ் கேமிங் வந்து கொடுத்துருக்காங்க. தினேஷ் கேமிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தினேஷ் கேமிங்கோட ரிலீஸ் பண்ண அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு அதில் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு வந்து என்னென்னு பார்த்துட்டு அந்த மேப்பை டவுன்லோட் பண்ணி இஜெண்டச்சர் ஆப்பில் டவுன்லோடில் போயிட்டு இருக்கோம். டவுன்லோட் பார்த்துட்டு அங்கே எக்ஸ்ட்ராக்டிவ் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு போட்டு அப்புறமேட்டு டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமேட்டு நீங்கள் அந்த பஸ் இந்த விஷயக்குள்ளே போயிட்டு கீழே வந்து மோட்ஸ்ன்னு இருக்கும். அந்த மோட்ஸ்குள்ளே போயிட்டு வெஹிக்கல் மேப்னு இருக்கும். அந்த மேப்பில் போயிட்டு பார்த்தீங்கன்னா பழனி முருகனோட ஃபோட்டோ போட்டு அந்த மேப் மோட் இருக்கும். அந்த மேப் மோடை டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்தோடனே பேரிகார்ட்ஸ் இருக்குங்க. பேரிகார்ட்ஸில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிரும், 2 பஸ் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நான் அதனால தான் இந்த பக்கம் ஃபுல்லாக ரைட்டில் ஏறி இந்த ரோட்டுக்கு இந்தாண்ட வரேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு பார்த்துட்ருக்கீங்க பாருங்க. நான் இந்த பக்கம் ரோட்டுக்கு இந்த பக்கம் வரணும். இப்போ வந்துட்டேன் கைஸ். நம்ம வந்து சரி இப்போ போகலாம். ரொம்ப உங்களுக்கு வந்து இன்னும் வேறு ஏதாவது பஸ் மோடு மேப் மோடு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து போடுறேன், உங்களுக்கோசரம் போடுறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சரி கைஸ், நம்ம சாங் ப்ளே பண்ணிட்டு பஸ் ஓட்டுவோம். நான் சொன்னால பாருங்கள், மவுண்டெயின் வந்து இப்போ தான் மவுண்டெயினை சுற்றி போகிறதுக்கு வந்து டேர்ன் ஆகுது. இது வந்து ஒரு ஹேர்பின் பென்ஸ் மாதிரி தான் சொல்லணும். ஆனால் ரோடு கொஞ்சம் பெருசாக இருக்கனால அந்த மாதிரி சொல்ல முடியாது.
நான் லேசாக அப்படியே டேர்னிங் மாதிரி பண்ணுறோம், டேர்னிங் மாதிரி வர மாதிரி தான் இருக்கும். இந்த டேர்ன் பண்ணிட்டோமா, இப்போ வந்து ரோடு நல்லா தாராளமாக இருக்குது கைஸ், நல்லா பெருசாக இருக்குது. நம்ம ஒரு சைடு போட்டாலும் முன்னாடி வர வண்டியை உரசாமல் கூட போகலாம். ஆனால் வந்து மழையில் எப்படி இருக்குன்னா ஸ்பீடாக போக முடியாது கைஸ். ஏன்னா எதிரில் ஒரு வண்டி வந்து டேர்ன் அப்படியே ரொம்ப டேர்ன் மாதிரி. சேலத்தில் பட்டர்ஃப்ளை பாலம் இருக்குன்னு தெரியும், பாலம் பார்த்துருப்பீங்க. அது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கைஸ் இருக்கும். பட் நான் அப்படியே சும்மா எப்படின்னா, நீங்கள் பஸ்ஸுன்ட்டு இந்த ஸ்டேரிங் வச்சுருப்பீங்க, அந்த ஸ்டேரிங்கை ஒரு தடவை வளைச்சி பிடிச்சிங்கன்னா அதே மாதிரியே போயிட்டு இருங்க கைஸ். அந்த மாதிரி தான். உங்களுக்கு இந்த மேப் மோடு பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு என்ன போகலான்னு சொல்லுங்கள். சரி கைஸ், நம்ம பாட்டு ப்ளே பண்ணுவோம். முருகன் கோயில் பண்ணிட்டோம். நான் லெஃப்ட் டேர்ன் பண்ணி நிறுத்தி உள்ளார போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவங்க பாருங்க, செம்ம பெருசாக இருக்குது கோயில். முன்னாடி வேல் வச்சு ஒரு இது பண்ணியிருக்காங்க. அப்புறமேட்டு வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குது காய்ஸ். நான் சொன்ன மாதிரி வந்து கோயிலுக்குள்ளே போகிற முதல் வழி அப்படியே போனீங்கன்னா லெஃப்ட்டு கட் பண்ணணும். லெஃப்ட்டுக்குள்ள இந்த மாதிரி இப்போ லெஃப்ட்டு பாருங்க தெரியுதா, உள்ளார வந்து முருகன் இருக்கிறது. ஒரு 2-3 வாசப்படி தாண்டணும் கைஸ். நான் சொன்னல, இங்கே பாருங்க, உள்ளார முருகனுக்கு தெரியுறாரு அவங்களுக்கு. இப்போ மேலே ஏறணும் கைஸ். நம்ம வந்து ஜம்ப் பண்ணுவோம். ஜம்ப் பண்ணால் தான் மேலே போக முடியும். ஜம்ப் பண்ணுவோம் கைஸ். முருகன் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். நம்ம க்ளோஸ்அப்பில் வச்சு பார்த்தா ஒன்றும் தெரிய மாட்டேது. நம்ம பின்னாடி போயிடுவோம். பின்னாடி போயிட்டு இப்போ வந்து கேமரா மோட் ஆன் பண்ணுறேன். கேமரா மோட் ஆன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், முருகன் தெளிவாக தெரியாரா. இப்போ அவங்களுக்கு சுற்றி காமிக்கிறேங்க கைஸ். நான் வந்து இந்த உள்ளார இது எப்படி இருக்குன்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. முருகனை நம்மளை சுற்றி காமிக்கிறேன். இந்த கோயிலுக்குள்ளே வந்து எப்படி இருக்குன்னு, அதாவது அந்த முருகன் சிலை இருக்குல்ல, அதை சுற்றி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் கைஸ். இந்த இமேஜ் வந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியல கைஸ், செம்மையாக இருக்குது. நம்மளுக்கு கிடச்சதுன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணியிருப்பேன். நம்மளுக்கு கிடைக்கல. சரி கைஸ், நம்ம இதை பார்ப்போம். பாருங்கள், நம்ம இதை பார்த்துட்டு வெளியில் கிளம்புவோம். சரி கைஸ், உங்களுக்கு வந்து இந்த மேப் மோடு வந்து பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. நம்ம வெளியே போயிட்டு எப்படி வெளியே போகிறதுன்னு காமிக்கிறேன். இந்த பக்கம் லெஃப்ட்டில் போகணும் கைஸ். லெஃப்ட்டில் போயிட்டு இந்த பக்கம் லெஃப்ட் டேர்ன் பண்ணிங்கன்னா இப்படியே ஒரு வழி போகுதா, இந்த வழியில் போனோம்னா அந்த இடத்துலையும் நம்ம ரைட்டில் டேர்ன் பண்ண முடியாது கைஸ். இந்த பக்கம் லெஃப்ட்டு வந்து அப்புறமேட்டு வந்து நீங்கள் எப்படியே நேராக நான் வந்த வழியிலே நேராக போனீங்கன்னா கோயில் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம். பாருங்க கைஸ், நான் சொன்னேன்ல, பாருங்களேன். இப்போ வந்து வெளியே வந்துட்டோம். நம்ம வந்து எப்படி வந்து உள்ளார போனோம்னா அந்த பக்கமாக உள்ளார போனோம். பாருங்க கைஸ், நம்ம முருகனோட வேல் அது மேலே இருக்குது. என்னன்னு சரியாக தெரியல எனக்கு. தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கொம்பன் பஸ்ட்டு வந்துட்டோம். இந்த கொம்பன் பஸ் மோடும் செம்மையாக இருக்குது கைஸ் சொல்கிறதுக்கு. என்ன அந்த சவுண்டு தான் கைஸ் கொஞ்சம் கோளாறாக இருக்குது. சவுண்டு நார்மலாக பஸ்ஸில் வர மாதிரி வர மாட்டேங்குது கைஸ். ஏதோ பழைய கால பஸ் மாதிரி பஸ்ஸில் உடனே அந்த மாதிரி இருக்குது. சரி கைஸ், நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த மேப் மோடு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு என்ன போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமேட்டு வந்து இதுக்கு முன்னாடிலாம் முத்துமலை முருகன் கோயில் மேப் மோடு போட்டிருக்கேன். அதையும் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. முத்துமலை முருகன் கோயில் யார் ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, பஸ்ஸீட் ஸ்குவாட் சேலம் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. பாஸ்வேர்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் இருக்கும். இல்லை கைஸ், கமெண்ட் பாக்ஸில் இல்லை, அவர் வந்து வீடியோவிலே கொடுத்துருப்பாரு. வீடியோ சென்டரில் கொடுத்துருப்பாரு. அதை பார்த்து
அதை பார்த்துட்டு நம்ம வீடியோவில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு உள்ளார போய்ட்டு டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட் வந்து ஈஸா மேப் மோடு போடுறேன். தேங்க்யூ கைஸ்.